வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தனிப்பட்ட தகராறால் இலங்கையில் நடந்த கொடூரம், பரிதாபமாக பிரிந்த உயிர். ரணில் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கை, அரசாங்கத்திற்கு அறிவுரை. மத்திய கிழக்கு போர் ஒரு சாக்குப்போக்கு, எரிபொருள் விலை உயர்வை சாடும் திசா அத்தநாயக்க. தயவு செய்து அவதானமாக இருக்கவும், நாட்டின் பல பகுதிகளில் மக்களுக்கு சிவப்பெச்சரிக்கை. பேராதனை பல்கலை மாணவன் போதைப் பொருட்களுடன் கைது. ஈஸ்டர் தாக்குதல் தேவாலயத்தை காட்ட சுரேசலே உதவினாரா? மொட்டு கட்சி கேள்வி. சிறைச்சாலையிலிருந்து தப்பியோட முயன்ற கைதி, காவலர்கள் துப்பாக்கிச்சூடு. இலங்கையிலிருந்து ஈரானுக்கு திருப்பி அனுப்பப்படும் 84 ஈரானிய மாலுமிகளின் உடல்கள். இனி தொடர்வன விரிவான செய்திகள். மாத்தறை தெக்வெல்ல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சுதுவெல்ல பகுதியில் நேற்றைய தினமிரவு இடம்பெற்ற தாக்குதலில் காயமடைந்த நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தனிப்பட்ட தகராறு காரணமாக ஒரு குழுவினரால் தாக்கப்பட்டதில் குறித்த நபர் பலத்த காயமடைந்துள்ளார். உயிரிழந்தவர் திக்வெல்ல ரத்கம பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை திக்வெல்ல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவி வரும் போர் சூழல் மற்றும் அதனால் ஏற்படக்கூடிய பொருளாதார பாதிப்புகளை வரையறுத்துக் கொள்வதற்கு இந்து சமுத்திர பிராந்திய வலய நாடுகளின் அரசு தலைவர்களுடன் அடிக்கடி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். உலகில் நிலவி வரும் போர் சூழல் உள்ளிட்ட சில முக்கிய காரணிகள் தொடர்பில் அவர் விசேட அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார். அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் குண்டு தாக்குதல் நடத்தி வருவதாகவும், மறுபுறத்தில் ஈரான் பிராந்திய வலயத்தினில் உறுப்பு நாடுகள் மீதே தாக்குதல் நடத்தி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு எவ்வித எதிர்வினையோ அல்லது குறைந்தபட்ச பொறுப்புக்கூறலோ வெளிப்படுத்தப்படவில்லை. அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றுடன் ஒன்று பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளார். நெருங்கிய ஒத்துழைப்பு மற்றும் தனிப்பட்ட ரீதியான பேச்சுவார்த்தைகளின்றி நாம் எதிர்பார்க்கும் ஒத்துழைப்பை கட்டியெழுப்ப முடியாது என தெரிவித்துள்ளார். அரசியல் மற்றும் சமுத்திர பாதுகாப்பு, வாணிபம், பொருளாதாரம், மீன்பிடித்துறை, விவசாயம், காலநிலை மாற்றம் போன்ற பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அரசு தலைவர்கள் மட்ட பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் தாம் முன்மொழிவதாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா இன்று உலக நடவடிக்கைகளில் இருந்து விலகிச் செல்வதாகவும், அது ஒரு புறத்தில் பிராந்திய வலயத்தின் பாதுகாப்பு மற்றும் அபிவிருத்திக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்து சமுத்திர பிராந்திய வலய நாடுகள் ஓர் திட்டத்தை முன்னெடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு என ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கின் போர் சூழலை காரணமாக காட்டி அரசு மேற்கொண்டுள்ள எரிபொருள் மற்றும் எரிவாயு விலை உயர்வு மக்களை ஏமாற்றும் ஒரு கண்துடைப்பு செயலாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திசா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறியதாவது, நாட்டில் போதுமான எரிபொருள் கையிருப்பு இருப்பதாக சில வாரங்களுக்கு முன்பு வரை அரசு கூறியது தற்போது திடீரென விலையை உயர்த்தியுள்ளது. எரிவாயு விலையை 300 ரூபாவால் அதிகரித்துள்ளமையானது உணவகங்கள் முதல் சாதாரண வீட்டு தேவைகள் வரை அனைத்தையும் பாதிக்கும். தேர்தலுக்கு முன்பு தேசிய மக்கள் சக்தியினர் மேடைகளில் வழங்கிய வாக்குறுதிகள் இன்று காற்றில் பறக்கப்பட விட்டுள்ளன. உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $80 தொடக்கம் $85 இருக்கும்போது $100க்கும் அதிகமான விலையில் கணக்கிட்ட அரசு மக்களை ஏமாற்றுகின்றது. நிலக்கரி கொள்முதல் ஊழல்களின் நட்டத்தையும் மக்கள் மீதே அரசு சுமர்த்துகின்றது. அரசு உண்மையிலேயே மக்கள் ஆதரவுடன் இருப்பதாக நினைத்தால் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்தி பார்க்க வேண்டும். மக்கள் விரைவில் இவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என தெரிவித்தார். தயவு செய்து அவதானமாக இருக்குமாறு மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களுக்கும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பலத்த மின்னல் தாக்கம் குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அதன்படி இப்பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் தாக்கங்கள் ஏற்படுவதற்கான அதிக சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. எனவே குறித்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக் கொண்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது அந்த பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி பேராதனை பகுதியில் போதைப் பொருட்களுடன் பல்கலைக்கழக மாணவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இதன்போது சந்தேக நபரிடமிருந்து 85 கிராம் 260 மில்லிகிராம் ஹிசிஸ் மற்றும்
11 கிராம் 210 மில்லிகிராம் குஷ்ரக போதைப் பொருட்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைதான மாணவன் கோகந்தர பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட மாணவன் கண்டி நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அந்த மாணவனை 5 நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு நீதவான் அனுமதி வழங்கியுள்ளார். சந்தேக நபரான மாணவன் இந்த போதைப் பொருட்களை பல்கலைக்கழக மாணவர்களிடையே விநியோகிக்கும் நோக்கில் வைத்திருந்தாரா அல்லது இதன் பின்னணியில் உள்ள ஏனைய நபர்கள் யார் என்பது தொடர்பில் பேராதனை போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் புலனாய்வு பிரிவின் தலைவர் சுரேஷ் சலீம் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி கேள்வி எழுப்பியுள்ளது. கட்சி தலைமையகத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவ் எதிரிமான இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அத்துடன் சஹ்ரான், ஈரான் மற்றும் சிரியாவில் உள்ள ISIS தலைவர்களுடன் தொடர்பை பேணியே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடத்தியுள்ளமை அமெரிக்காவின் புலனாய்வு பிரிவு முன்னெடுத்த விசாரணையில் உறுதியாகியுள்ளது. ISIS தலைவர்களுடன் தொடர்பு கொண்டு தற்கொலை குண்டுகளை தயாரித்து தாக்குதலுக்கு தயாரான இந்த குழுவிற்கு தாக்குதல் நடத்த வேண்டிய தேவாலயத்தை சுரேஷ் தான் காண்பித்தார் என்று சிலர் கூறுவது ஒரு நகைச்சுவையான விடயம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் காலி சிறைச்சாலையிலிருந்து தப்பியோட முயற்சித்த நிலையில் சிறைச்சாலை அதிகாரிகள் சந்தேக நபரை மடக்கி பிடித்துள்ளதாக சிறைச்சாலை ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. காலி சிறைச்சாலையில் நீதிமன்ற உத்தரவுகளுக்கு அமைய தடுத்து வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபர் ஒருவர் நேற்றைய தினம் வியாழக்கிழமை நண்பகல் சிறைச்சாலையிலிருந்து தப்பியோட முயன்ற போது கைது செய்யப்பட்டுள்ளார். குடும்ப தகராறு தொடர்பான குற்றச்சாட்டில் பத்தேகம நீதவான் நீதிமன்றினால் குறித்த நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தார். சந்தேக நபர் அம்பலாங்கொடை பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் தெரிய வந்துள்ளது. மேற்படி சந்தேக நபர் சிறைச்சாலையில் உள்ள சந்தேக நபர்களை பதிவு செய்யும் பிரிவின் கூரை மீது ஏறி பின்னர் பார்வையாளர் சந்திப்பு கட்டடத்தின் கூரை வழியாக ஓடி தப்பியோட முயன்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இதன்போது சிறைச்சாலை வளாகத்தில் அமைந்துள்ள பாதுகாப்பு கோபுரத்தில் கடமையில் இருந்த சிறைச்சாலை உத்தியோகத்தர் ஒருவர் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தி அவரை அச்சுறுத்தியுள்ளார். துப்பாக்கிச்சூட்டு சத்தத்தால் அதிர்ச்சியடைந்த கைது சிறைச்சாலையின் பிரதான நுழைவாயிலுக்கு அருகில் இருந்த மணல் குவியலின் மீது குதித்துள்ளார். விரைந்து செயற்பட்ட சிறைச்சாலை அதிகாரிகள் அவரை பிடித்து சிறைச்சாலை கைதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ள அறையில் தடுத்து வைத்துள்ளதாக காலி சிறைச்சாலை தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்பரப்பிற்கு அப்பால் ஐரிஸ் டெனா என்ற ஈரானிய போர்க்கப்பல் மீது நடத்தப்பட்ட டொர்பிடோ தாக்குதலில் உயிரிழந்த 84 ஈரானிய மாலுமிகளின் உடல்கள் விசேட விமானம் மூலம் ஈரானுக்கு திருப்பி அனுப்பப்படவுள்ளன. குறித்த விடயத்தை பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் மேற்படி நடவடிக்கை இன்றைய தினம் முன்னெடுக்கப்படவுள்ளது. கடந்த சில நாட்களாக காலி தேசிய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டிருந்த இந்த உடல்கள் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஈரானிய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து தற்போது உடல்கள் மத்தள சர்வதேச விமான நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளன. இந்நிலையில் அங்கிருந்து ஈரானிய அரசாங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விசேட விமானமூடாக உடல்கள் அனைத்தும் தாயகத்திற்கு கொண்டு செல்லப்படவுள்ளன. இந்த தாக்குதல் சம்பவமானது சர்வதேச கடற்பரப்பில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியிருந்த நிலையில் மனிதாபிமான அடிப்படையில் உடல்களை துரிதமாக திருப்பி அனுப்புவதற்கான அனைத்து ராஜதந்திர மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் இலங்கை அரசாங்கம் முன்னெடுத்துள்ளது.